இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரிட்டர்ன்ஸை க்ரோ பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனால் ரிஸ்க் இருக்கிற காரணத்தினால இன்வெஸ்ட் பண்ணாமே விட்டுடுறோம். நீங்கள் ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணி ரிட்டர்ன்ஸை எப்படி பெட்டராக க்ரோ பண்ணலான்றதை பார்க்கலாம். நீங்கள் ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணாதான் ஒரு கன்சிஸ்டண்டான வெல்த்தை கிரியேட் பண்ண முடியும். இன்னைக்கு இன்வெஸ்டர்ஸ் ஃபேஸ் பண்ணுற 3 மேஜர் ப்ராப்ளம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ரொம்ப சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது ஃபிக்ஸ்டு டெபாசிட், ஆர்டி, ஒன்லி ஃபிக்ஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அது 6 to 7% தான் ஈல்டு கொடுக்கும். இன்ஃப்ளேஷனுக்கு மேலே ரிட்டர்ன்ஸே அவங்களால எடுக்க முடியாமல் போயிடும். இன்னும் சில பேர் ஒரே அசெட் கிளாஸ் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ரொம்ப அக்ரெசிவாகவும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ஒரு அசெட் கிளாஸே ரொம்ப டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா எஸ்ஐபியில் சிஸ்டமேட்டிக்காக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வருவாங்க. ஆனால் அதை லாங் டேர்ம் கண்டினியூ பண்ண மாட்டாங்க. முக்கியமாக மார்க்கெட் ஃபாலோ ஆகும்போது பேனிக் ஆகி அதை செல் பண்ணிடுவாங்க, இல்லை எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுவாங்க. ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் லாங் டேர்முக்கு கண்டினியூ பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி அலோகேஷனை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. காம்பவுண்டிங்க்கு டைம் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன்ஸ் ரெண்டுத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பேலன்ஸ் பண்ண தெரியணும். அதே சமயம் உங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸ் அலைன் பண்ணி லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணணும். நீங்கள் ஷார்ட் டேர்ம், மீடியம் டேர்ம், லாங் டேர்ம் இது மாதிரி 3 விதமாக பிரிச்சுக்கோங்க. லெஸ் தென் 3 இயர்ஸ்லாம் ஷார்ட் டேர்மாக கன்சிடர் பண்ணுங்கள். 3 to 5 இயர்ஸை மீடியம் டேர்மாக கன்சிடர் பண்ணுங்கள். 5 to 7 இயர்ஸ் ஆர் மோர் தென் 7 இயர்ஸ்லாம் லாங் டேர்மாக கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ லெஸ் தென் 3 இயர்ஸ் வரும்போது லிக்விட் ஃபண்ட், ஃபிக்ஸ்டு டெபாசிட் இந்த மாதிரியான ஃபிக்ஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஷார்ட் டேர்ம் கோல்ஸில் முக்கியமாக பிளான் பண்ண வேண்டியது ஒரு ஸ்கூல் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு, இல்லை நீங்கள் ஒரு டவுன் பேமெண்ட் பண்ண நினைக்கிறீங்க ஒரு வீடு வாங்குறதுக்கு. இந்த மாதிரியான கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே ஷார்ட் டேர்ம் பிளான் பண்ணலாம். மீடியம் டேர்ம்னு வரும்போது நீங்கள் 3 to 5 இயர்ஸ் ஹோல்ட் பண்ணுறீங்க, பேலன்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இல்லை மல்டி அசெட் ஃபண்ட்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். கோல்டு, சில்வர், ஈக்விட்டி, டெப்ட் எல்லாத்தையுமே நீங்கள் கலந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். முக்கியமாக நீங்கள் ஒரு லோனை ப்ரீ க்ளோஷர் பண்ணுறதுக்கோ, இல்லை நீங்கள் ஒரு சைல்டு எஜுகேஷனுக்கோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் கோல்ஸுக்கு மீடியம் டேர்ம் பிளான் பண்ணலாம். லாங் டேர்ம் கோல்ஸுக்கு அக்ரெசிவாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்களோட சைல்டோட மேரேஜ், ரிட்டையர்மெண்ட் இந்த மாதிரியான ஸ்பெசிஃபிக் கோல்ஸுக்கு பிளான் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணும்போது வொலட்டிலிட்டியை கம்மி பண்ணி பெட்டர் காம்பவுண்டிங் க்ரோத்தை உருவாக்க முடியும். முக்கியமாக 3 மேஜர் ரிஸ்க் இருக்குது, அதை நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ஒன்று மார்க்கெட் ரிஸ்க். மார்க்கெட் ரிஸ்க்னால் இப்போ ரிட்டர்ன்ஸ் அதிகமாக தரக்கூடிய ப்ராடக்ட் ஏதாவது இருக்குன்னா அதில் ஹை வொலட்டிலிட்டியும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அந்த ரிஸ்க்கை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு எஸ்ஐபி மெத்தடில் இன்வெஸ்ட் பண்ணலாம். எஸ்ஐபினா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக மந்த்லி பேஸில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது ருபி காஸ்ட் ஆவரேஜ் ஆகும். அதை லாங் டேர்ம் கண்டினியூ பண்ணும்போது பவர் ஆஃப் காம்பவுண்டிங் பெனிஃபிட் கிடைக்கும். அதனால் உங்கள் கார்பஸ் பல மடங்கு க்ரோ ஆகும். ஸோ நீங்கள் ரிஸ்க்கை கம்மி பண்ணுறதுக்கு எஸ்ஐபி மூலிமா பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இல்லை நான் ஒரு லம்சம் மணியாக இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னுக்கும் பட்சத்தில் எஸ்டிபி மெத்தடை யூஸ் பண்ணலாம். எஸ்டிபினா சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான். நீங்கள் இந்த லம்சம் மணியை டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஃபிக்ஸ்டு டெபாசிட் போன்ற ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிடுவீங்க. அந்த ஃபண்ட்லேருந்து சிஸ்டமேட்டிக்காக ஈக்விட்டி ஃபண்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிட்டு இருக்கும். ஈக்விட்டி ஃபண்ட்றது கம்பெனியோட ஷேர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. 50க்கும் மேற்பட்ட கம்பெனிஸில் டைவர்சிஃபை ஆகி இன்வெஸ்ட் ஆகும். ஸோ அட்வான்ஸ் மெத்தட் ஆஃப் எஸ்ஐபியை எஸ்டிபின்னு சொல்லலாம். நீங்கள் லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா எஸ்டிபி ஆப்ஷன் இன்வெஸ்ட் பண்ணலாம். மந்த்லி பேஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா எஸ்ஐபி மெத்தடில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரியான மெத்தடை சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க்கை கம்மி பண்ண முடியும், ரிட்டர்ன்ஸையும் பெட்டராக க்ரோ பண்ண முடியும். ஸோ உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸ் அலைன் பண்ணி நீங்கள் மார்க்கெட் ரிஸ்க் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணலாம். செகண்ட் ரிஸ்க் லைஃப் அண்ட் ஹெல்த் ரிஸ்க். அதாவது நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்ட் பிளான் பண்ணணும், ப்ரொடெக்ஷன் பிளான்ஸும் பிளான் பண்ணணும். எமர்ஜென்சி ஃபண்டுக்கு மினிமம் 3 மந்த்ஸ்லேருந்து 6 மந்த்ஸ் சேலரியாவது நீங்கள் தனியாக சேவ் பண்ணி வைக்கணும். இன் கேஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சி லைக் மெடிக்கல் எமர்ஜென்சியோ, இல்லை ஒரு ஜாப் அன்சர்டனிட்டி இருக்குது, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்களுக்கு அந்த எமர்ஜென்சி ஃபண்ட் சப்போர்ட் பண்ணும். சப்போஸ் நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்டை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உடனே டாப் அப் பண்ணி வைக்க பார்க்கணும். இன்னொன்று ப்ரொடெக்ஷன் பிளான்ஸ். நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்ட் டேர்ம் இன்சூரன்ஸ் நீங்கள் ரெண்டுமே அடிக்குவேட்டாக வச்சுருக்க பார்க்கணும். நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்கள் ஆனுவல் இன்கம் இன்டூ 10 times கவரேஜ் வச்சுக்க பார்க்கணும். ஹெல்த் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் கார்பரேட் ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லாமல் தனியாக நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி ஹோல்ட் பண்ணணும். தேர்ட் ஒன் லிக்விடிட்டி ரிஸ்க். லிக்விடிட்டி ரிஸ்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அசெட் கிளாஸில் கண்டிப்பாக லிக்விடிட்டி ஆப்ஷன் இருக்கணும். நீங்கள் வேணுன்றப்ப மணியை லிக்விடேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். சடனாக ஒரு கேஷ் ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குன்னா அதை வித்ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ லிக்விடிட்டி ரொம்ப முக்கியம். டோட்டலாக உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட், ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் லிக்விடிட்டி ரெண்டுமே நீங்கள் கன்சிடர் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன், உங்கள் போர்ட்ஃபோலியோவை நீங்கள் ரிவ்யூவும் பண்ணணும், தேவைப்பட்டால் ரீபேலன்ஸும் பண்ணணும். போர்ட்ஃபோலியோ ரிவ்யூனா சப்போஸ் நீங்கள் ஒரு கார் ஓட்டுறீங்க, அதை ரொம்ப நாள் சர்வீஸ் பண்ணாமே இருக்கீங்க, லாங் ஜேர்னி போயிட்டே இருக்கிற மாதிரி தான் உங்கள் போர்ட்ஃபோலியோவை ரிவ்யூ பண்ணாமல் இருக்கிறது.
போர்ட்ஃபோலியோ ரீபேலன்ஸ்ன்றது தேவைப்படும் போது பண்ணணும், அடிக்கடி பண்ணக்கூடாது. முக்கியமாக உங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸை அட்டென்ட் பண்ணுற பீரியடுக்கு முன்னாடி ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸ் வச்சுக்கோங்களேன், அந்த பீரியடில் நீங்கள் கண்டிப்பாக போர்ட்ஃபோலியோ ரீபேலன்ஸ் பண்ணணும். இப்போ ஒரு சைல்டு எஜுகேஷனுக்காக பிளான் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு அக்ரெசிவாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஒரு எக்ஸாம்பிள், ஒரு 10 வருஷம் கன்டினியூ பண்ணிகிட்டே வரீங்க. நெக்ஸ்ட் 2 இயர்ஸில் உங்கள் சைல்டு எஜுகேஷனுக்கு மணி தேவைப்படுது. அந்த லாஸ்ட் 2 இயர்ஸை நீங்கள் அக்ரெசிவ்லேருந்து ரிஸ்க்கை கம்மி பண்ணி மாடரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணணும். தேவைப்பட்டால் நீங்கள் கன்சர்வேட்டிவாக கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த லாஸ்ட் 2 இயர்ஸில் அந்த ரிஸ்க்கை நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு போர்ட்ஃபோலியோவை ரீபேலன்ஸ் பண்ணணும். இந்த போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ பண்ணுறதும் ரீபேலன்ஸ் பண்ணுறதும் ஒரு சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான். ஆனால் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக அதுக்கும் பிளான் பண்ணணும். நீங்கள் இதெல்லாம் பண்ணும்போது உங்களால் செவரல் லேக்ஸை சேவ் பண்ண முடியும். நீங்கள் வெல்த்தை பெட்டராக க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த சிம்பிள் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். போர்ட்ஃபோலியோவை ப்ராப்பராக அலோகேட் பண்ணுங்கள். உங்கள் ஏஜை பேஸ் பண்ணி ரிஸ்க் அப்டேட்க்கு ஏற்ற மாதிரி எத்தனை வருஷம் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியான ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் கிளியரான கோல்ஸை சூஸ் பண்ணணும். உங்கள் கோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான அசட் கிளாஸஸ் சூஸ் பண்ணணும். நீங்கள் ரெகுலராக லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணணும். டிசிப்ளினாக அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை கன்டினியூ பண்ணும்போது காம்பவுண்டிங் மூலிமா உங்களால் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும். என்னோடய சேனலில் ரெகுலராக பர்சனல் ஃபினான்ஸை பேஸ் பண்ணி வீடியோஸ் கொடுத்துருக்கேன். ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். Myself Deepak Gokul, Certified Chartered Wealth Manager. Thank you.